எப்போன்னு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட கண்ணை தானம் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணை அது ஒருத்தர் வாழ்வாங்க. ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ரொம்ப நல்ல இது பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அவங்க இன்னும் உயிரோட எங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான், எங்களை விட்டு அவங்க போகல. அது அம்மா இறந்துட்டாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காலையில் காலையில் டிவியில் வந்த உடனே ரொம்ப பேச்சாராயிடுச்சு. அந்த அம்மாவை எப்படியாவது பார்க்கணுன்னு விஷயம் கடவுள் 2 முன்னாடி இவங்களை இட்டுன்னு வரும்போது அவங்க இங்கே இருந்தில்ல, சென்னையில் இருந்தாங்க. இவங்க ரொம்ப தீவிர ரசிகை, இவங்க பார்க்கணுன்னு இட்டுன்னு வந்தாங்க. அப்போ இருந்தில்ல அவங்க சென்னையில் இருக்கிறாங்கன்ட்டு அவங்க வாட்ச்மேன் சொல்லியிருந்தாலும் நாங்கள் வாபஸ் போயிட்டோம். இப்போ இட்டுன்னு வந்தது எனக்கே பேஜாராக இருக்குது. வா இன்னைக்கு எப்படின்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துருக்கேன். நான் பேர் அம்மு. நான் பிறந்து வந்தெல்லாம் பெங்களூரில் தான். ஆனால் இந்த வரைக்கும் இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார், சரோஜாதி அம்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு இவங்க எனக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா சொல்லுவார், சரோஜாதி அம்மையா இவங்க தான்ட்டு. நான் பிறந்து வரலேருந்து இப்போ அவங்கள பார்த்த பிற்பாடு எனக்கு ஆனால் உயிரிழக்கும் போது நான் பார்க்கல. இப்போ பார்த்த பிற்பாடு எனக்கு ரொம்ப மனசுக்கு பேஜாராக்குது. எனக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தால் எங்களுக்கு இங்கே வந்துருப்பார் அவர். ஆனால் அவங்க பாடல் ஃபிலிமும் எல்லாம் எங்களுக்கு அப்பா சொல்லி தருவார். இந்த வயசில் நான் பார்த்துருந்துக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும். என் பேர் அம்மு. பார்த்துருக்குறோம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இருந்திருந்தாக்கா இப்போது அவரு கூடவே வந்துருந்துருக்குவார். இப்போ எங்கள் அப்பா இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பாட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எம்ஜிஆர் கூட நச்சிருந்து, தொட்டால் பூ மலரும் சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவார். அப்போ அதில் பார்த்துருந்தா எனக்கு ரொம்ப இஷ்டமாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்துட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப பேஜாராக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் இப்போ அவங்க ஒரு கடவுள் மாதிரி இப்போ அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்ததுலேருந்து ஆமாம் கண்ணு தானம் பண்ணாங்க. வேறு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப பெஜாராக இருக்குது. இப்போ நான் என் கணவர் கூட நான் வந்திருக்கிறேன். நான் அவர் கூட வந்ததுனால இப்போ எனக்கு அவங்கள பார்த்ததுக்கு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம். எனக்கு